ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது நம்மளை பார்க்க போகிறோம்னா ரிவெஞ்ச் சீசன் எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். இங்கே இந்த எபிசோட பார்க்குற முன்னாடி போன எபிசோட போய் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் எபிசோட் தெளிவாக புரியும். அதே மாதிரி போன எபிசோட நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். அதோட எண்டிங் கூட பார்த்துருப்பீங்க. இந்த எபிசோட பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த எபிசோட பார்த்துட்டு வந்துருங்க. சரியா? முக்கியமான டிஸ்க்ளைமரும் கூட இது. அதனால் இந்த எபிசோட் தெளிவாக புரிக்கணும்னா இந்த எபிசோட வெயிட் பண்ணி நல்லாவே பாருங்கள். இந்த எபிசோட நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். அதுக்காக நான் உங்ககிட்ட கேரண்டியும் தரேன். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் போன் கேட்க போது அதை நினச்சி எனக்கும் சந்தோஷமாக இருக்குது, உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, வளர்ந்து பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாமா? நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கோஜனமி தமிழ். நான் உங்கள் கோஜா கைஸ். ஃபர்ஸ்ட் என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம இந்த புக்கடைக்காரர் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பாரு. அதை நம்ம வெள்ளை முடிக்காரர் செஞ்சு கொடுத்துருப்பான். செஞ்சு கொடுத்ததில் அவர் கொஞ்சம் சந்தோஷப்பட்டு நல்லாவே இருக்குது, இது இந்த மாதிரி பெயிண்டிங் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் நான் பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வெள்ளைக்கார முடிய ஆள் என்ன சொல்லுவார்னா, அதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த பைட் பண்ண அந்த கோல்டு காயின் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஈனோ வந்தோடனே அதை மறைச்சி வச்சுருவார். மறைச்சி வச்சோடனே என்ன சொல்லுவார்னா, எனக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து செம ப்ரெஷராக இருக்குது, நான் அதனால் கொஞ்சம் ஒருத்தரை போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இப்போ சொல்லிகிட்டு இருப்பார். அப்போ இந்த சீனில் இங்கே பார்த்தா நம்ம ஹீரோவும் நம்ம சோஜியும் தான் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்பா அந்த புக்கடை கூட கொடுத்த நியூ ஆர்டரை கொடுத்துட்டு அவர் பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. உனக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோஜிக்கிட்ட சொல்லியிருப்பான். ஏன்னா நம்ம காசு வரப்போகுதுன்னு சொல்லும்போது சோஜிக்கும் அவன் சந்தோஷமாக இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காமல் அப்படியே பில்டப் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணுவோம். அவங்க பின்னாடி 2 பேரும் முன்னாடி 2 பேரும் வந்துட்டு இருப்பாங்க. சோஜிக்கிட்ட கண்ணை காட்டினோடனே சோஜியும் சரி நம்மளுக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பான். பார்த்தா அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு அட்டாக் பண்ணி அவங்கள டாச் பண்ணிடுவாங்க. டாச் பண்ணி நம்ம ஹீரோ அங்கே நின்றுட்டுருவான். அந்த முன்னாடி வந்து 2 பேரும் டாச் பண்ண உடனே அவங்க 2 பேரும் அப்படியே நின்று பார்த்துட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க. ஏன்னா ஜெயிக்க முடியாது, தெரிஞ்சு போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மீதி 2 பேரும் பின்னாடி வந்துருப்பாங்களா, அவங்க 2 பேரும் பிடிச்சிட்டு நீங்கள் யார் எதுக்காக இங்கே கொள்ள வந்தீங்க அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் ஒன்றும் உங்களை கொல்ல வரல, நாங்கள் வெறும் இங்கே யாரோ இங்கே வந்து ஒரு டீல் வச்சுக்கிட்டு இருக்காங்களாம், அவங்கள மட்டும் தான் இங்கே தேடி வந்தோம், அதுவும் இவனை அப்படி சொல்லும்போது இவனும் ஒன்று காட்டிக்க மாட்டான். ஏன்னா இவனை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸ்வீட் பொட்டேட்டோ சாம்பராய் தான் சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணுவாங்க இவனை. அப்புறம் இவங்க பணமும் கொடுப்பாங்க. அதை நம்ம சோஜி வேண்டாண்டா அப்படி சொல்லிட்டு தட்டி விட்டுட்டு சொல்லுவான். அப்போ நம்ம அவனை தான் போய் பார்க்கணும்னு சொன்ன உடனே இந்த இடத்துல என்ன பேசிகிட்டு இருப்பாங்கன்னா, சரி வாங்க அடுத்த சீனில் பார்த்தா என்ன நடக்கும்னா, நம்ம வெள்ளமுடிக்காரரை இடத்துக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க. நம்ம பார்க்க வந்தேன்னு சொன்னார்ல, அது இந்த பஞ்சாப போலீஸை தான். அவர் என்ன சொல்லுவார்னா, சட்டுமா சாமாவோட டெத்துக்கு அப்புறம் இங்கே ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், அதனால் நீ எதையும் மறைக்க முடியாது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, நான் ஒன்றும் மறைக்கலை, நாங்களே எவ்வளோ தேடி பார்த்துட்டோம், ஆனால் யாருமே இங்கே கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது, நானும் இங்கே வந்து நிறைய விஷயங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கேன், அதனால் நீங்கள் தப்பிக்க முடியாது, சைனா டவுனில் உள்ளவங்களை ட்ராக் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அவனை இன்னுமே, அந்த சாமரை மட்டும் கையில் கிடச்சானா அவனை கண்டந்துண்டமாக வைக்கிடுவாங்க அப்படி சொல்லும்போது, அதுவும் எனக்கு தெரியும், பட் எங்ககிட்ட அப்படி ஒன்றும் இன்ஃபர்மேஷன் இல்லை, ஏன்னா இந்த நாகசாகியில் எல்லாமே அமைதியாக தான் போயிட்டுருக்கு அப்படி சொல்லும்போது, இல்லை அந்த சைனா டவுன் மக்கள் சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருப்பான். அதே மாதிரி இந்த நாகசாகியை பொறுத்த வரைக்கும் நாகசாகி ட்ரெயின் யூனியன் தான் எல்லாமே, அதனால் அவங்களும் இருக்காங்க இதுக்குள்ளே, அதனால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது வெள்ளை முடிக்காரனும் அந்த சாமரை எங்கேயோ ஒளிஞ்சு தான் இருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்ம சுருட்டு முடிக்காரன்னு சொல்லிட்டு இருப்பான், இந்த முடியை அதிகமாக வச்சுருக்கவன். அப்போ சொல்லிகிட்டு இருக்கும்போது நான் எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சி தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அடுத்த சீனில் இந்த சைனா டவுனை தான் காட்டுவாங்க. அந்த இடத்துக்கு நம்ம டாக்டர் வந்து ஒரு டீல் வைக்கிறது பதிலாக போயிருப்பார். அங்கே அந்த காஃபிலாம் குடிச்சிட்டு அவர் என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா, அவங்க கூட பிஸ்னஸ் வைக்கிறேன்னு ரொம்ப பெருமைப்படுறேன் நாகசாகிலேருந்து வந்து அப்படி சொல்லும்போது, ஆமாம் நாங்களும் ரொம்ப பெருமைப்படுறோம் அப்படி சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது, கொஞ்ச நாளாகவே இங்கே ஏதோ சாமராயை பற்றி கேட்டுட்டு இருந்தீங்களே, அவன் வந்து அஷ்டமாலேருந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு, அப்படி நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது அவங்க எல்லாருமே கொஞ்ச நேரத்தில் அவங்க மூடெலாம் சடனாக மாறி போயிடும். மாறி போனோடனே இதை யூஸ் பண்ண நம்ம டாக்டர் என்ன பண்ணுவார்னா, இங்கேருந்து நைஸாக நழுவிடுவார். ஏன்னா அவங்க எல்லாருமே மூஞ்சி ஒரு மாதிரி மாறிடும். அப்போ நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு அவங்க ரொம்ப பலசாலியும் கூட, அவங்க ரொம்ப கோபக்காரங்களும் கூட. ஏன்னா நான் அவங்ககிட்ட அந்த பேச்சை இழுத்தோடனே அவங்க மூஞ்சி எல்லாமே மாற ஆரம்பிச்சிருச்சு, அதனால் கண்டிப்பாக இவனை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க அங்கே அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போவான். எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு சோஜி கேட்கும்போது, இந்த பிரச்சனை என்னையால் தான் ஆரம்பிச்சிச்சு, நானே முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா சொல்லுவான். அப்போ வெள்ளை முடிக்காரனுக்கு ஒரு டவுட் என்னென்னா, ஒன்று எதுக்கு கிட்னாப் பண்ணணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது எனக்கே தெரியல, நானே அவங்களை நேரில் போய் சந்திச்சா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்கேருந்து சொல்லுவான். ஏன்னா நான் தான் அவங்களுக்கான அதனால் நான் தான் அவங்கக்கிட்ட போய் கேட்கணும் அது என்னென்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். அப்போ இவங்களும் என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னா, எதுக்கு அவங்கள போகட்டும், நம்ம என்ன பண்ண போகிறோம் அவனுக்காக அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நம்ம வேறு ஒன்றும் பண்ண முடியாது, அவனை நம்ம காப்பாற்ற தான் செய்யணும், அதனால் நம்ம பொறுமையாக இருப்போம், கண்டிப்பாக நம்மளுக்கான நேரம் வரும், அந்த நேரம் வரும்போது அவனை கண்டிப்பாக காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் சைனா டவுனுக்கு தான் கண்டிப்பாக போவான், கண்டிப்பாக அவங்ககிட்ட மாட்டிடுவான், இவனால் ஒருத்தே அதனால சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் நம்ம அவங்கள காப்பாற்றி தானே ஆகணும்,
அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இதுவும் ஒரு நல்ல ஐடியா தான். ஆனால் இந்த நாகசாயில் என்னென்ன நடக்க போகுதுன்னு எனக்கு இன்னும் தெரியல அப்படி சொல்லிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே பார்த்தா நம்ம சைனா டவுனுக்கு தான் நம்ம ஹீரோவும் வந்திருப்பான். சைனா டவுனுக்குள்ளே அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போதே எல்லாரும் அவனை பார்த்துட்டு இவன் தானே அவன் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் மாதிரி. அப்படியே அங்கே உள்ளே போயிட்டு இருப்பான். உள்ளே போயிட்டு இருக்கும்போது அந்த லீடர் வந்துட்டு, ஓ நீனே வந்துட்ட, அப்போ நீனே யோசிச்சு தான் இங்கே வந்திருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஓடி வந்து அவங்க அடிக்கலான்னு பார்ப்பாங்க. தப்புன்னு ஒரு லாக்கை போட்டு நம்ம ஹீரோ கவுத்திடுவாங்க. இதை நம்ம சின்ன பொண்ணு பார்த்துட்டு தான் இருப்பா நம்ம நீனவும். அப்போ அடுத்த சீன்லேயே அவனை ஒரு கப்பலில் அப்படியே அண்டர் கிரவுண்டில் கொண்டு போயிட்டு அந்த கப்பலுக்குள்ளே வச்சு இவனை விசாரிக்க ஆரம்பிச்சுப்பாங்க. யாருக்கிட்ட இருந்து வந்த அப்படின்னு கேட்கும்போது அவனும் கேட்பான், நீங்களாம் யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் இங்கே இல்லை, நீ உன் காம்ராட்ஸை கொண்டிருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் கொண்டிருக்கேன், அதுக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நம்ம 2 பேருமே ஓரளவுக்கு சிம்பிளர் தான் அப்படின்னு சொல்லும்போது, உன் கண்ணில் இன்னுமே ஒரு நம்பிக்கை தெரியுது, உனக்கு யாரோ ஆர்டர் போட்டிருக்காங்க அதனால தான் இவ்வளோத்தையும் செஞ்சுருக்கேன், ஆனால் உனக்கு அந்த ரெஸ்பெக்டே இல்லை உன் கண்ணில், அதனால் எந்த கண்ணை குத்தலான்னு சொல்லிட்டு நீனே முடிவு பண்ணு, லெஃப்டா ரைட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான். அடுத்த சீன்லேயே பார்த்தா நம்ம ட்ரேட் யூனியன்லேருந்து உங்களை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிடுவான். போன உடனே இவன் கீழே குனிவான். அப்போ ஒரு ஊசியை விட்டு நான் வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புவாங்க. அப்போ இவன் பக்கத்தில் உள்ள தடி ஒன்று சிரிச்சுக்கிட்டே இருப்பான். நெக்ஸ்ட் சீனில் என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து அந்த பட்டத்துக்கு விடுவோம்ல, அந்த கயிறு எடுத்து இப்படி விட்டு அந்த ரோப்பை ஃபுல்லாக கட் பண்ணிடுவா. கட் பண்ண கப்பல் என்ன பண்ணோம், அப்படியே கடலுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது அங்கே இந்த ஷிப்பில் இருந்து கொஞ்சம் போட்ஸில் அவங்க வந்து இந்த கப்பை எப்படியே டார்கெட் பண்ணலாம் பார்ப்பாங்க. பார்த்தா கீழேருந்து நம்ம டாக்டர் வந்து அது எல்லாத்தையும் உடச்சி தள்ளிக்கிட்டு இருப்பார். அப்போ இந்த சீனில் எங்கே பார்த்தா நம்ம போட்டு நம்ம ஹீரோவை செம்ம அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு உடம்பு கிடமுலாம் ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் யார் நீ ஹீரோ கேட்டுக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, உன் மண்டையை கூல் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு தண்ணியில் முக்கி விளாட்டு காட்டிகிட்டு இருப்பான். அப்போ இங்கே பார்த்தா நம்ம இந்த பேர்ட்ஸ்லாம் யாரோ கவுக்குறாங்க அப்படி சொல்லிட்டு இங்கே பிளான் வரும். எடுத்தா வேறு யாரும் இல்லைப்பா, நாங்கள் தான், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது டக்குன்னு அவன் மூஞ்சில் அந்த கோல்டு பேப்பரை ஒட்டிட்டு டக்குன்னு அவனை நம்ம சோஜிக்கிட்ட தள்ளி விட்டுருவான். சோஜியும் இவனை உயிரோட வச்சிருக்க வேலைக்கே இல்லை அப்படி சொல்லிட்டு லைட்டாக ஒரு சுண்டு தான் சுண்டுவான். அது அப்படியே தெரிஞ்சவன் செத்து போயிடுவான். அதுலேருந்து தான் நமக்கு காட்டுவாங்க இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அப்போ இங்கே பார்த்தா இவனை அப்படியே ஒரு கண்டெய்னருக்குள்ளே அடைச்சிட்டு, சரி நம்ம போயிட்டு இது காசுக்காக செய்யலை, நம்ம நண்பருக்காக செய்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு அவனை தேடுவோம் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்போ இன்னொருத்தன் வந்து, ஓ நீங்கள் இந்த சாம்ராயோட ஃப்ரெண்டா அப்படி சொல்லிட்டு இவனை போட்டு தள்ளுறான். அதோட இவன் வெள்ளனிக்கு என்ன சொல்லுவான், நீ ஹீரோவை போய் காப்பாற்று அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து அமுச்சு விட்ருவான். அப்போ நெக்ஸ்ட் சீனில் என்ன காட்டுறான்னா, நம்ம ஹீரோவும் அவன் ரொம்ப கொடுமைப்படுத்துவான். நீ ஒழுங்கு மரியாதை சொல்லிடு, நீ யாருன்னு அப்படி சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அவனை கொன்னேன், ஆனால் நான் வந்து இப்போ நீங்கள் தேடுற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, நீ திரும்ப பேசுகிற நீ தண்ணியில் முக்கி அந்த பழுக்க காய்ச்சி அவன் மூஞ்சில் வச்சிடலான்னு பார்ப்பான். டக்குன்னு மூஞ்சில் வைக்க கொண்டு போகும்போதே அவன் கையில் வந்து அந்த சீட்டு கட்டு ஒரு குத்திடும். அப்படியே அதை கீழே போட்டுருவான். அப்படியே நம்ம சோஜி வந்து அவன் கழுத்தை பிடிச்சி ஒரு லாக்கை போட்டுருவான். போட்டுட்டு அவனை அப்படியே கீழே போடுவான். ஆனால் அவன் தள்ளி விட்டு உன் தோல்வியை ஒத்துக்கோ, உடனே டீல் பண்ணுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை, ஃபஸ்ட்டு அவனை பார்க்குறேன்னு சொன்ன உடனே டக்குன்னு அவனை பிடிச்சி இந்த கழுத்துலேயே லாக்கை போட்டு விடவே மாட்டான். கடைசியில் அவனை கொலையே பண்ணி போட்டுருவான். அப்போ நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ பார்த்தா அப்படி பேச்சு முச்சு இல்லாமல் என்னாச்சு சாம்ராய் பேசுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் திரும்பிட்டு, நீ என்ன பண்ணுறன்னு தெரியுமா, எதுக்காக என்னை காப்பாற்ற வந்தேன்னு கேட்கும்போது, இல்லைப்பா டீம் லீடர் சொன்னார் அதான்ப்பா காப்பாற்ற வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கே வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பான். அப்போ நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தா அந்த போட வந்தவனே முடிச்சு போட்டு இவனும் சரி இங்கேருந்து நம்ம கிளம்புறதான் நேரம் அப்படி சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறதுக்கும் அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க. நம்ம சோஜியும் அவனை தூக்கிட்டு வந்தோடனே இங்கேருந்து அப்படியே ஜூட் போட்டுருவாங்க. அப்போ இந்த சீனில் பார்த்தா ஒரு மாளிகை மாதிரி இருக்கும். அந்த இடத்துல பாட்டி மாதிரி வச்சு இங்கே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல புகை வரதை பார்த்தோன்னே என்னாச்சு அந்த இடத்துக்கு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, ஏதோ ஆயிருக்கும் அப்படி சொல்லிட்டு இவங்களும் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து இந்த கறியை கொண்டு தண்ணிக்குள்ளே போட்டுக்கிட்டே இருப்பார். அப்போது இவன் வந்து கேட்பான், இந்த இடத்துல நம்ம ட்ரேட் யூனியன் நாகசாகியோட ட்ரேட் யூனியன் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான இடம், அதோட ட்ரூ பவரை நம்ம காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா நம்ம நெய்பர்ஹுட் கண்ட்ரிஸ்க்குலாம் நம்ம மேலே ஒரு பயம் வரணும், அதோட நம்ம பவர் எல்லா இடத்துக்கும் பரவணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. போன வாரம் கூட நம்ம ஷிப்பை வந்து ஒருத்தர் ரைடு விட வந்தார் அப்படின்னு சொல்லும்போது, அது யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது இவனு சொல்லுவான், நம்ம வந்து டீல் வச்சுருக்கிறவங்க மனுஷங்க கிடையாது, மனுஷங்க கூட டீல் வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா நான் கொடுக்குற டாஸ்க் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தக்க சமமான கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தா குகைக்குள்ளே அவனை விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எதுக்குப்பா அவனை கடத்திட்டு போனாங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரியல, நான் வந்து அந்த மட்சுமியோட அவன் நிறைய கார்கள்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தான், அவனை கொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா எனக்கு தான் அந்த இடம் ஃபுல்லாக தெரியும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சீஃபுக்கு தான் தெரியும், அந்த சீஃப் ஆஃபீஸ் இன்னும் நாகசாகிக்குள்ளே தான் எங்கேயோ மறைஞ்சிருக்கு, அது யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சஸ்பென்ஸோடய இந்த எபிசோட இங்கேயே என் பண்ணிடுவாங்க. மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல எபிசோட் வந்துக்கிறேன். அது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க, போகிற கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து மகிழ்ச்சியோடு இருங்க சரியா. அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் அண்ட் மோட்டிவேஷன் தான் நல்லாயிருக்கும். இந்த வாய்ஸ் டோன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்லேயே சொல்லிடுங்க சரியா.
சரியா? ஏன்னா நம்மளுக்கு போன வீடியோக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவர் நம்மளுக்கு 1K அடிக்க போகிறதுக்காக முன்னாடியே ஒரு வாழ்த்து சொல்லியிருந்தார் சரியா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு 1K அடிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கோஜன் மித் தமிழ். பை பை கைஸ். லவ் யூ டாடா பை பை.